அனைவருக்கும் மகிழ்ச்சியான காலை வணக்கம். இன்று பார்த்திங்கன்னா பிப்ரவரி 22, 2026 இன்று எங்களுடைய திருமண நாள். அதை முன்னிட்டு நாங்கள் மரக்கன்று வைக்கிறோம். எங்களது கலாமுதம் கரங்கள் அறக்கட்டளை சார்பாகவும் ஒரு சிறிய ஒரு பதிவு. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, இந்த இயற்கையெல்லாம் அழிச்சிட்டு சீக்கிரமாக பூமியில் வாழ்ந்துடலான்னு நினைக்கிறோம். ஆனால் பல ஆயிரம் கோடி பேர் பார்த்தது இந்த பூமி. ஏன்னா இது போல் நிறைய பணங்களாலும் பதவிகளாலும் அதே போல் இந்த இயற்கையை காப்பாற்றுறதுக்காக நிறைய பேர் போராடுற மத்தியில் இவங்க நான் தான் பெரிய ஆள், நான் தான் உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நான் அந்த சாதி இந்த சாதி, நான் பணக்காரன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இயற்கை வளங்களை அழிக்கிறாங்க. ஒரே ஒரு மரம் கூட வைக்க மாட்டாங்க, ஆனால் மரத்தெல்லாம் வெட்டுவாங்க. இது மாதிரி போன்ற நபர்களுக்கு இந்த பதிவு. உண்மையே நல்லவங்களாம் சீக்கிரமாக இறந்துருவாங்க. ஆனால் இந்த இயற்கை அழிக்கின்றவங்க பார்த்திங்கன்னா அணுவாக கொஞ்சம் கொஞ்சமாக இயற்கையே அதை பார்த்துக்கும். ஏன்னா நம்ம ஏற்கனவே சுனாமி பார்த்துருப்போம். நீரால் இயற்கை சீற்றத்தால் என்ன ஆகுன்னு சொல்லி சுனாமி சொல்லியாச்சு. அடுத்தபடியாக காற்று மூலிமா பார்த்திங்கன்னா கொரோனா சொல்லியிருக்கு. அதெல்லாம் தப்பிச்சு தான் நம்ம வந்திருக்கோம். அதனால் வாழ்கிற நாளில் இந்த இயற்கையை அழிக்காமல் பத்திரமா இருக்கணும். அதே போல் சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்ச அளவு இயற்கையை பாதுகாக்க சொல்லலை, இருக்கிற இயற்கையை நீங்கள் அழிக்காதீங்க. ஏன்னா மணலை கொள்ளையடித்து கண்டெய்னர் வெளிநாட்டுக்கு அனுப்பியாச்சு, வேறு ஸ்டேட்டுக்கு அனுப்பியாச்சு, மணல் முடிஞ்சு. அடுத்தபடியாக இப்போ மலைங்களெல்லாம் உடச்சி எம்ஸ்டாண்டுன்னு சொல்லி எல்லா வீட்டு வாசல்லும் பார்த்திங்கன்னா எம்ஸ்டாண்ட் கல்லை நொறுக்கி மலையை நொறுக்கி கிரைனட் எடுத்து அதனுடைய தூளெல்லாம் விற்று பணமாக்கி நம்ம வாழ்ந்துன்னுக்கிறோம். 2050க்குள்ளாக நிச்சயமாக நிறைய கடல்வார பகுதிகள் நீரால் மூழ்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா பெரிய பெரிய ஐஸ் கட்டி பனிப்பாறைகளெல்லாம் உருகி இன்றைக்கி நம்ம பூமி சூழ்ந்துன்னு இருக்குது. உங்களுக்கே தெரியும், பூமின்றது 4ல் 1 பங்கு, அதில் ஒரே பங்கு தான் பூமி, மீதியெல்லாம் தண்ணி. ஆகவே வாழும் பொழுது நம்ம பிள்ளைங்களுக்காகவும் நம்ம மனைவிக்காக சேர்த்து வைக்கிற சொத்து பயனுள்ளதாக இருக்குன்னா இந்த இயற்கையை நேசிக்கன்னா நீங்கள் மரக்கன்று வைக்கணும். இந்த வெப்பமாதலை தடுக்கணும்னு இந்த நல்ல நாளில் பதிவு செய்கிறேன். அதனால் நீங்கள் இந்த இயற்கை வளங்களை அந்தந்த ஊரில் இருக்கிறத நீங்கள் பாதுகாக்கணுன்னு இந்த நேரத்தில் பதிவு செஞ்சு எங்களுடைய திருமண நாளில் மரக்கன்று வச்ச பின்னாடி சாலை ஓரத்தில் இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு, அதே போல் உடை, இதை எங்களால் முடிஞ்சாலும் செய்ய போகிறோம். நீங்களும் உதவி செய்யுங்க. திருப்பத்தூர் இந்த சமூக ஆர்வலர் ராஜா, கலாமுதம் கரங்கள் அறக்கட்டளை நிறுவனர் என்ற முறையில் எங்களுக்கு திருமண வாழ்த்து கூறுகின்ற அத்தனை தோழர்களுக்கும் நன்றிகளையும், இந்த இயற்கை காப்பாற்றுங்கள் என்று கூறிக்கொண்டு, மரங்களை அழிக்கின்றவர்கள் நிச்சயமாக அந்த பூமியில் இயற்கையால் அழிக்கப்படுவீர்கள். ஆனால் உங்களுடைய இறப்பு பார்த்திங்கன்னா உடனடியாக நடக்காது. எல்லாத்தையும் அனுபவித்து சிலதெல்லாம் அணுவாக நீங்கள் இறப்பீர்கள் என்று பதிவு செய்து இந்த நல்ல நாளில் எல்லா வளமும் பெற்று அனைவரும் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துகிறேன்.